வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்று நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மகாபாரதம் அறத்தின் குரல் கேட்க போறீங்க. சிசுபாலன் போட்டி. ராசசூய வேள்வி நிகழ்வதற்கு முன்னால் திக்கு விஜயம் செய்து முடிக்க வேண்டும் என்பது ஓர் மரபு. எல்லா திசைகளிலும் உள்ள எல்லா மன்னர்களையும் வென்று பணிவித்த தலைமையோடு அந்த வேள்வியை செய்தல் நலம். இதற்காக பாண்டவ சகோதரர்களும் திக்கு விஜயத்திற்கு புறப்பட்டார்கள். வட திசையை நோக்கி அர்ஜுனனும் கிழக்கு திசையை நோக்கி வீமனும் புறப்பட்டார்கள். தகுதி வாய்ந்த படைகளும் உடன் சென்றன. வடமேற்கு தென்மேற்கு ஆகிய இவ்விரு திசைகளிலும் நகுலனும் தெற்கு திசையில் சகாதேவனும் புறப்பட்டார்கள். சகோதரர்களை வாழ்த்தி திக்கு விஜயத்திற்கு அனுப்பிவிட்டு துவாரகைக்கு புறப்பட்டு சென்றார் கண்ணபிரான். கிழக்கு திசையில் சென்ற வீமன் கலிங்கம் முதலிய தேசங்களையெல்லாம் வென்று அந்தந்த தேசத்து அரசர்கள் கொடுத்த திரைப்பொருள்களை மலையென குவித்தான். வடக்கு திசையில் சென்ற அர்ஜுனன் விந்தமலை, ஏமகூடமலை முதலிய மலைகளை கடந்து சென்று அதற்கு அப்பாலுள்ள நாடுகளையெல்லாம் வெற்றி கொண்டான். இவ்வாறே மற்ற திசைகளில் சென்றவர்களும் ஆங்காங்கே பெரு வெற்றிகளை அடைந்தனர். வென்ற நாடுகளில் எல்லாம் அரசர்கள் மனமுவந்து காணிக்கையாக கொடுத்த பொருள்கள் மலைகள் மலைகளாக குவிந்திருந்தன. எல்லோரும் தாம் தாம் சென்ற திசைகளில் இருந்து இந்திரபிரத்த நகரத்துக்கு திரும்பி வந்தார்கள். ராசசூய வேள்விக்கு நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. துவாரகையில் இருந்து கண்ணபிரானை அழைத்து வருவதற்காக நாரத முனிவர் சென்றார். வேள்வி நடக்கப் போவதை அறிவித்து வெளிநாட்டு அரசர்களுக்கெல்லாம் தூதுவர்கள் மூலம் அழைப்புகள் அனுப்பப் பெற்றன. கண்ணபிரானும் பிற நாட்டு மன்னர்களும் இந்திரபிரத்த நகரத்தில் வந்து கூடினார்கள். மகா ஞானியும் தப்பஸ்வியுமாகிய வேதவியாசரை உலோகன் சென்று அழைத்து வந்தான். இவர்கள் யாவரும் வந்து தங்கி இருப்பதனால் இந்திரபிரத்தம் ஒரு தனி அழகை பெற்றுவிட்டது போல் கோலாகலமாக விளங்கியது. மிகவும் சிறப்பான முறையில் வேள்வியை நடத்துவதற்கு தக்கபடி வேள்வி சாலை அமைக்கப்பட்டது. அந்தணர்களும் மறையவர்களும் புனிதமான வேத கோஷங்களை செய்தனர். வேள்வி செயல்களுக்குரிய மங்கள வேளை வந்தது. மூதறிஞரான வேதவியாசர் வேள்விக்கு தலைவனாக தருமனையும் தலைவியாக திரௌபதியையும் நியமித்தார். ஏனைய சகோதரர்கள் தமையனின் ஆணை பெற்று தத்தமக்குரிய பணிகளை ஏற்றுக்கொண்டனர். வேள்விக்கு வருகின்றவர்களுக்கு உணவளித்து உபசரிக்க வீமன் பொறுப்பேற்றுக் கொண்டான். கஸ்தூரி, சந்தனம், பன்னீர், மலர் முதலிய அலங்கார பொருள்களை வழங்கும் பொறுப்பை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். நகுல சகாதேவர்கள் வெற்றிலைப்பாக்கு முதலிய பொருள்களை வழங்கினர். தானம், பொருட்கோடை, சன்மானம் முதலியவற்றை வழங்கும் பொறுப்பு அதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்தவனான கர்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொருள்களையெல்லாம் நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பை துரியோதனன் ஏற்றுக்கொண்டான். தருமனும் திரௌபதியும் மங்கள நீராடி வேள்விக்குரிய ஆடை அணிந்து ஓமகுண்டங்களுக்கு முன்பு வீற்றிருந்தனர். இடம்பலமாக அவர்கள் வீற்றிருந்த தோற்றம் சிவபெருமானும் உமாதேவியாருமே முறைமாறி இடம்பலமாக வீற்றிருப்பது போல காட்சியளித்தது. தீக்கொழுந்துகளின் செந்நிற ஒளி திரௌபதியின் பொன்னிற மேனிக்கு மெருகு கொடுப்பது போல சுடர் பரப்பியது. 7 நாட்கள் கண்ணும் கருத்துமாக வேள்வியை நிகழ்த்தி நிறைவேற்றினார்கள். அந்த புண்ணிய திருச்செயல் முற்றியதும் தருமனும் திரௌபதியும் தான தர்மங்களை செய்தனர். வந்திருந்த அந்தணர்களுக்கும் மறையவர்களுக்கும் புலவர் பெருமக்களுக்கும் அவரவர்கள் விரும்பிய பரிசல்களை மனமுவந்து அளித்தனர். விருந்தினர்கள் சிறப்பான முறையில் உபசரித்து அனுப்பப் பெற்றார்கள். வேள்வி முற்றி பூரணமடைந்ததும் வேள்வியை செய்தவர்கள் தக்க பெரியார் ஒருவருக்கு வழிபாடு செய்வது வழக்கம். அப்போது அங்கே இந்திரபிரத்த நகரத்து வேள்வி சாலையில் பல பெரியோர்கள் கூடியிருந்ததனால் யாருக்கு முதல் வழிபாடு செய்வது என்று தருமனுக்கு புரியவில்லை. அதனால் அவன் வீட்டுமனிடம் யோசனை கேட்க கருதினான். வீட்டுமனிடம் கேட்டான். வீட்டுமன் அங்கிருந்தவர்கள் யாவருக்கும் மூத்தவராயினும் அறிவிலே சிறந்த வியாசமுனிவரை நோக்கி, வழிபாட்டில் யாருக்கு முதன்மை கொடுக்கலாம் என்று கேட்டார். வியாசமுனிவர், அங்குள்ளோரில் முதல் வழிபாட்டை பெற தகுந்தவர் கண்ணபிரான் ஒருவரே என்று கூறினார். வீட்டுமன் இணங்கினார். தருமனும்
கண்ணனுக்கே முதல் வழிபாடு செய்ய உடன்பட்டான். அவ்வளவு ஏன், வேள்வி கூடத்தில் அமர்ந்திருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கண்ணபிரானையே வழிபாட்டுக்குரியவராக கொள்ள வேண்டும் என்பதில் கருத்து மாறுபாடின்றி மகிழ்ந்திருந்தார்கள். அங்கிருந்தவர்களில் ஒரே ஒருவருடைய உள்ளம் மட்டும் பொறாமையால் குமரிக் கொண்டிருந்தது. கண்ணபிரான் முதல் வழிபாடு பெறுகிறாரே என்ற நினைவால் நெஞ்சம் குமரி குரோதம் கொண்டிருந்தான். அந்த உள்ளத்துக்குரியவன் அவன்தான் சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன். தன்னை பற்றி தானே பெருமையாக நினைத்துக் கொள்ளும் இயல்பு வாய்ந்தவன். அகங்காரத்தால் கொழுத்த உள்ளம் படைத்த சிசுபாலன் கண்ணபிரானையே எதிர்த்து இழிவான வார்த்தைகளை பேசத் தொடங்கினான். அவையில் இருந்த பெரியோர்கள் அவன் சொற்களைக் கேட்டு மனம் கூசி நாணினர். அறிவு, திரு, ஆற்றல் மூன்றிலும் சிறந்த பேரரசர்கள் பலர் இந்த அவையில் கூடியிருக்கின்றனர். மன்னாதி மன்னர்களாகிய அவர்களுக்கில்லாத தகுதி கண்ணனிடம் எந்த வகையில் இருக்கிறது? கேவலம் மாடு மேய்க்கின்ற குலத்திலே பிறந்த கண்ணன் முதல் வழிபாடு பெறுவதென்றால் அது நம்மையெல்லாம் அவமானப்படுத்துவது போலல்லவா தோன்றுகிறது? வழிபடும் முதன்மையோ தகுதியோ கண்ணனுக்கு இல்லை. ஆகவே கண்ணனுக்கு முதல் வழிபாடு செய்யக்கூடாது. செய்தால் என் போன்றவர்களின் கோபத்தை கிளறிவிடும் காரியமாகவே அது அமையும். அரச மரபிலே உயர்ந்தவர்களாகிய சூரிய வம்சத்தினரும் சந்திர வம்சத்தினரும் இங்கு நிறைய கூடியிருக்கிறார்கள். அவர்களில் எவருமே இந்த வழிபாட்டிற்கு தகுதியில்லாதவர்களா? கண்ணனுக்கு மட்டும் என்ன தகுதி இருக்கிறது? இவன் தன் வாழ்வில் செய்திருக்கும் இழிந்த செயல்களை விரல் விட்டு எண்ண முடியுமா? ஆயர்பாடியில் கண்ட இடங்களில் எல்லாம் வெண்ணெயையும் நெய்யையும் பாலையும் தயிரையும் திருடி உண்டான். இளம் பெண்களுடன் தகாத முறையில் நெருங்கி பழகினான். தான் பிறந்த வேளையின் தீமையால் தன்னை பெற்றவர்களையே சிறைவாசம் செய்யும்படி ஆக்கினான். கம்சன் தனக்கு மாமனாயிற்றே என்றும் பாராமல் அவனை கொன்று அழித்தான். இன்னும் எத்தனையோ பேர்களைக் கொன்றும் துன்புறுத்தியும் இவன் செய்த தீமைகள் எண்ணற்றவை. இத்தகையவனுக்கா வழிபாட்டில் முதன்மை கொடுப்பது? இதில் நியாயத்திற்கு சிறிதும் இடமில்லையே. சிசுபாலன் ஆத்திர வெறியினாலும் பொறாமையாலும் குமரும் இதயத்தில் இருந்து சொற்களை வாரி இறைத்தான். கண்ணபிரான் தன் கோபத்தை சிறிதும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பொறுமையாக வீற்றிருந்தார். அவருடைய இந்த அசாத்திய பொறுமையைக் கண்டு அவையோர் வியப்பும் திகைப்பும் அடைந்தனர். சிசுபாலன் பேசி நிறுத்தியதும் அதுவரை அடக்கமாகவும் அமைதியாகவும் வீற்றிருந்த கண்ணபிரான் மெல்ல எழுந்து நின்றார். சிசுபாலா, தகுதியை பற்றிய உன் பேச்சுகளை இங்கே கூடியிருப்பவர்கள் முடிவு செய்வதற்குள் நாமே முடிவு செய்து கொண்டு விடுவது நல்லது. எங்கே, நீ இப்போது போருக்கு தயார்தானே? இவ்வாறு கூறிக்கொண்டே யுத்தத்திற்கு தயாராக தம் தேரில் ஏறி நின்றார் கண்ணபிரான். சிசுபாலன் திடுக்கிட்டுப் போனான். கண்ணனிடமிருந்து போருக்கு அழைப்பு வரும் என்பதை இவ்வளவு விரைவில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் சமாளித்துக் கொண்டு தேரிலே ஏறி தானும் போருக்கு தயாராக நின்றான். அவையில் இருந்து வெளிப்புறம் போருக்கு வசதியான இடத்திற்கு சென்றபின் இருவருக்கும் போர் தொடங்கியது. வேள்விக்கு வந்திருந்தவர்களும் சூழ இருந்து போர் நிகழ்ச்சியை கண்டனர். சிசுபாலன் பேச்சிலேதான் வீரனாக தென்பட்டான். ஆனால் போரிலோ நொடிக்கு நொடி கண்ணபிரானின் ஆற்றலுக்கு முன்னால் அவன் கை தளர்ந்து கொண்டே வந்தது. தகுதி யாருடையது என்று நிரூபிக்க விரும்புகின்றவனைப் போல முழு ஆற்றலோடு போரில் ஈடுபட்டிருந்தார் கண்ணபிரான். இறுதியில் தம் வலக்கரத்தில் இருந்த திகிரியை, சக்கராயுதத்தை அவன் கழுத்தை குறிவைத்து செலுத்தினார். திகிரி வேகமாக சுழன்று அவன் கழுத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. கூடியிருந்தவர்கள் வியப்பு நிழலாடுகின்ற முகபாவத்துடன் கண்களை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். திகிரி சிசுபாலனின் தலையை அறிந்து தலையை பிரித்ததும் மற்றோர் ஆச்சரியகரமான நிகழ்ச்சியும் நடந்தது. உயிரிழந்து வீழ்கின்ற அவன் உடலில் இருந்து ஓர் ஒளிப்பிழம்பு புறப்பட்டு நேரே கண்ணபிரானின் திருவடிகளை சென்றடைந்தது. ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! இந்த மாதிரி கொடிய மனிதனின் சரீரத்தில் இருந்து ஓர் ஒளி புறப்பட்டு இவரை சரணடைகின்றதே, இதற்கு என்ன அர்த்தம் என்று திகைத்து மலைப்புற்றனர் கூடியிருந்தவர் யாவரும். கூடியிருந்தவர்களின் இந்த திகைப்பை போக்கி உண்மையை விளக்க வியாசமுனிவர் முன்வந்தார். சிசுபாலன் யார் என்பதை விவரிக்கலானார் அவர். முன் ஒரு காலத்தில்
முன்கோபத்தில் வல்லவரான துர்வாச முனிவர் திருமாலை காண்பதற்காக சென்றார். திருமாலின் இருப்பிடமான வைகுந்தத்தின் வாயில் காத்துக் கொண்டிருந்த காவலர்கள் இருவரும் அவருடைய பெருமையை அறியாமல் அவரை உள்ளே விடுவதற்கு மறுத்துவிட்டனர். துர்வாசர் அவர்கள் மேல் மிக்க சினங்கொண்டார். எனக்கு இழைத்த இந்த அவமானத்திற்கு பதிலாக என் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கணமே நீங்கள் இருவரும் இவ்வாழ்வை துறந்து பூவுலகம் சென்று மானிடராய் பிறந்து துன்பங்களை அனுபவிப்பீர்களாக. அவ்வாறு அனுபவித்தால்தான் உங்களுக்கு புத்தி வரும் என்று கோபம் மேலிட்டு கூறினார். அதே சமயத்தில் வாயிற்காவலர்களுடனே யாரோ இறைந்து பேசிக் கொண்டிருக்கும் குரலைக் கேட்ட திருமால் தற்செயலாக வெளியே வந்தார். அங்கே துர்வாச முனிவர் சினத்தோடு நிற்பதைக் கண்டதும் விஷயத்தை அனுமானித்துக் கொண்டார். முனிவரை அன்போடு இனிய சொற்களை கூறி வரவேற்றார். அவருடைய கோபம் மெல்ல தணிந்தது. முனிவர் பெருமாளே, அறியாமையினால் தவறு செய்துவிட்ட இந்த காவலர்களுக்கு தாங்கள் கொடுத்த சாபம் நீங்குவது எப்போது? திருமால் கேட்டார். எல்லாம் வல்ல இறைவனாகிய உனக்கு பக்தர்களாக 7 பிறவி பிறந்து முடிந்ததும் இவர்கள் மீண்டும் இப்போதிருப்பது போல் உன்னிடம் வந்து சேர்வார்கள். அல்லது உன்னை கடுமையாக எதிர்க்கும் விரோதிகளாக 3 பிறவிகள் பிறந்து மீட்சி பெறுவர். இவ்விரண்டு வழிகளில் இவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை மேற்கொள்ளலாம் என்றார் துர்வாசர். உடனே திருமால், காவலர்களே, முனிவர் கூறிய இவ்விரண்டு வழிகளில் எதை பின்பற்றி நீங்கள் சாபமீட்சி பெறப்போகிறீர்கள்? உங்கள் விருப்பம் யாது என்று தம் காவலர்களை நோக்கி கேட்டார். கருணை கடலாகிய பெருமானே, உன்னை துறந்து 7 பிறவிகள் தனித்து வாழ எங்களால் இயலாது. உன் பிரிவை நாங்கள் ஆற்றோம். எனவே 3 பிறவிகள் பகைவர்களாகவே பிறந்து உன்னை அடைவோம். காவலர்களின் மறுமொழி திருமாலை பெருமிதம் கொள்ள செய்தது. துர்வாச முனிவரும் 3 பிறவிகளிலேயே அவர்களுக்கு சாபமீட்சி கிடைக்கும்படி செய்தார். காவலர்கள் மண்ணுலகில் சென்று பிறந்தனர். முதற் பிறவியில் இரண்யன், இரண்யாக்கன் என்ற பெயரிலும், 2ஆம் பிறவியில் ராவணன், கும்பகர்ணன் என்ற பெயரிலும், 3ஆம் பிறவியில் கம்சன், சிசுபாலன் என்ற பெயரிலும் முறையே இந்த காவலர்கள் 3 பிறவிகளிலும் திருமாலுக்கு பகைவர்களாகவே தோன்றினர். சிசுபாலன் இறந்ததும் அவன் உயிர் கண்ணபிரான் திருவடிகளை ஒளியுருவிற் சென்று அடைந்ததற்குக் காரணம் இதுதான். இவ்வாறு வியாசமுனிவர் விளக்கம் கூறி முடிக்கவும், திருமாலின் அவதாரமே இந்த கண்ணபிரான் என்றெண்ணி எல்லோரும் அவரை கைகூப்பி வணங்கினர். இவ்வளவும் நிகழ்ந்து முடிந்தபின் துன்பத்தை அனுபவித்து பெறுகின்ற இன்பத்தின் சுவையைப் போல இறுதியாக கண்ணபிரானை அமர செய்து அவருக்கே முதல் வழிபாடு செய்தான் தருமன். யாருடைய மறுப்பில்லாமல் ஒருமித்த மகிழ்ச்சியுடனே நிகழ்ந்து நிறைவேறியது அந்த வழிபாடு. வழிபாடு முடிந்தபின் அந்தந்த நாட்டு மன்னர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்புகளையும் மரியாதைகளையும் செய்தார்கள். பெரியோர்களையும் முனிவர்களையும் வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற்றார்கள் பாண்டவர்கள். தந்தை பாண்டுவின் விருப்பமாகிய ராசசூய வேள்வியை யாவரும் போற்றும்படியான முறையில் செய்து முடித்த திருப்தி அவர்கள் சிந்தையில் நிலவியது. வேள்வி நிகழ்ந்த 7 நாட்களிலும் இந்திரனுடைய அமராபுரியை காட்டிலும் கோலாகலமும் சிறப்பும் பெற்று விளங்கிய இந்திரபிரத்த நகரம் யாவரும் விடைபெற்று சென்றபின் விழா நடந்து முடிந்த இடத்தின் தனிப்பட்ட அமைதியை பெற்றது. வியாசர் முதலிய முனிவர்களும் கௌரவர்களும் கண்ணபிரானும் பாண்டவர்களிடம் விடைபெற்று கொண்டு சென்றபின் இந்த தனிமையை இன்னும் நன்றாக உணர்ந்தனர் பாண்டவர்கள். இந்திரபிரத்த நகரின் வாழ்வும் தருமனின் ஆட்சியும் எப்போதும் போல அமைதியாக கழிந்து கொண்டிருந்தன. ராசசூய வேள்வியால் திக்கு திகந்தமெல்லாம் பரவிய புகழ் அந்த வாழ்விற்கு ஒரு புதிய சிறப்பையும் அளித்திருந்தது. மகாபாரதம் அறத்தின் குரல் சிசுபாலன் போட்டி கேட்டதற்கு நன்றி. இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.